ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? வெள்ளை பட்டாணியில் நம்ம ரோட் சைடு வாங்கி சாப்பிடுவோம், இல்லைன்னா கடையில் கூட வாங்கி சாப்பிடுவோம், பீச்சில் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி சுண்டல் பண்ணுறதுக்கு நான் பச்சை பட்டாணியை ஊற போட்டுட்டு வெள்ளை பட்டாணியை ஊற போட்டுட்டு குக்கரில் வேக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, சீரகத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர். இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் எல்லாமே போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் பூண்டு தனியாக போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியும் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வானிலை எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பட்டாணி தண்ணியை கொட்டிடாதீங்க, அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பட்டாணியும் அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு பட்டாணி மசிலன்னு நான் இந்த கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ கார்ன் பொரிச்சு போட போகிறேன். இப்போ இது மேலே கார்னும் பொரிச்சு போட்டாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.